அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சோமியா சார், இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஆளும் கட்சிக்கு வந்து தொடர்ந்து பல்பு கொடுக்கக்கூடிய அந்த மொமெண்ட் தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா துணை சபாநாயகர், அமைச்சர்கள் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா அப்படின்றத தாண்டி முதலமைச்சர் உட்பட எல்லாருமே வந்து எதிர்கட்சியினரிடமிருந்து பல்ப் வாங்கின மொமெண்ட்ஸை தான் வந்து தொடர்ந்து பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் வெளியில இருக்கும்போது தான் இந்த திசை திருப்பக்கூடிய வேலைகள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சட்டமன்றத்திலேயே கூட டீவியேஷனாக தான் அவங்களுடைய பேச்சு இருக்கு. கேட்குற கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் டீலிமிட்டேஷனுக்கு வந்து நாளைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அதுக்கு வந்து திமுக எம்பிக்கள் எல்லாரும் வரணுன்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் கையில் எடுத்திருக்காங்க. இதை பார்க்கும்போது பாபநாசம் படம் தான் சார் ஞாபகம் வந்தது. 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு அதை மட்டும்தான் வந்து பிளான் பண்ணி பேசிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைய சட்டமன்றம் உங்களுடைய பார்வைக்கு எப்படி நடந்துட்டு இருக்கு? சட்டமன்றம் நடக்குது. வழக்கம் போல் வந்து வெள்ளிக்கிழமை ஆனால் விஜய் வந்து வேட்டி சட்டையில் வருவார். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில், பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வரணும்னு சொல்லி அவருக்கு உத்தரவு. அதனால் வழக்கம் போல் இன்றைக்கி வந்து ஜென்ரலா வெள்ளிக்கிழமை அப்படின்னா பெண்கள் வந்து புடவையில வர்றது, பட்டு புடவை பூ வச்சு வருவாங்க. கவிஞர் அறிவுமதி தான் சொல்றாரு, அது ஒரு கற்பிக்கப்பட்ட மனோபாவம் பாரு. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா இந்த மாதிரி குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இவரும் வந்து இந்த கற்பிக்கப்பட்ட மனோபாவங்களுக்கு உள்ள வந்து ஆட்பட்டு வெள்ளிக்கிழமையானா பட்டு வச்சு பட்டு சட்டை கட்டிக்கிட்டு வந்திருக்காரு. சட்டசபைக்கு வந்தார். வந்து கபாலி வணக்கம் வைக்கிறேன் வாங்கிங்கன்னு சொல்லி ஒரு முதல்வர் உள்ளே வராருன்னா வந்து அவை முன்னோர் இவருக்கு சபாநாயகருக்கு வணக்கம் வச்சுட்டு உட்காந்துருவாங்க. வழக்கமாக தான் நடக்கும். ஜெயலலிதா வரும்போது தான் வந்து சபாநாயகரே எந்திரிச்சு கும்பிடக்கூடிய தனபால் அவர்கள் இருந்தார். அதற்கு முன்பாக ஜெயக்குமார் இருந்தார். இவங்கெல்லாம் வந்து எந்திரிச்சு முதலமைச்சரை வழங்கக்கூடிய காட்சியில் இருந்தது. இப்படியான ஏன்னா வந்து அங்கே வந்து வணக்கத்துக்குரியவர் வந்து சபாநாயகர் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இவர்களெல்லாம் வந்து செஞ்சுருந்தாங்க. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இவர் வித்தியாசமாக வந்து வரிசையாக போய் எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சுட்டு இந்த லைனுக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தார். இதெல்லாம் பழகணும். அது நாளடைவு வந்துடும் வச்சுங்களேன். அதனால் வந்து அது பெரிய குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் அடிப்படையில் வந்து சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதிகாரிகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அரசியல்வாதிகள் மூத்த செங்கோட்டையன் போன்று 1977 அவர் வந்து 96 தவிர மீதி வந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். அவருக்குலாம் அவை நடவடிக்கையை பற்றி ஒரு வகுப்பு டியூஷன்லாம் எடுத்து கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறதுன்னு வச்சுங்களேன். மற்றபடி வந்து இன்றைக்கி வந்து வேளாண் பட்ஜெட்டை பற்றி பேசினாங்க. குறிப்பாக மேகதாட்டு அணை கர்நாடகாவுடன் இருக்கக்கூடிய இஷ்யூவை பற்றி பேசினாங்க. காவிரி குறுவை பாதிக்கப்பட்டிருக்கு திறக்க முடியாமல், அதனால் வந்து அந்த விவசாயிகளுக்கு இழப்பீடை பற்றி பேசினாங்க. இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் வந்து இன்றைக்கி பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. இப்பயும் அவை நடவடிக்கை தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இதில் முதல்ல நம்ம குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, முதலமைச்சர் பேசக்கூடாது, எதிர்கட்சி தலைவருக்கு முதலமைச்சர் பதிலளிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்திலே வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசினார். இந்த மாதிரி வந்து நாங்கள்லாம் பதில் சொல்லுவோம் எதிர்கட்சி தலைவருக்கு அப்படின்னு சொல்லி. முதல்ல எடப்பாடி ஆட்சி காலத்திலையும் சரி, அதற்கு அப்புறம் வந்து திமுக ஆட்சி காலத்திலும் சரி, எதிர்கட்சி தலைவர் என்பவர் முதல்வருக்கு இணையானவர். எதிர்கட்சி தலைவர் எழுந்து பேசும் பொழுது சபாநாயகரே வந்து முதலமைச்சர் பேசிட்டு இருந்தாலும் கூட அடுத்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு தரேன்னு சொல்லி அடுத்த முதலமைச்சருக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை வந்து எடப்பாடி ஆட்சி காலத்திலும் நடந்திருக்குது. அதற்கு பிறகு வந்த திமுக ஆட்சி காலத்திலையும் முழுமையாக எடப்பாடி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படியான இதில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூட்டத்தொடருக்கு முன்பாகவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டு எதிர்கட்சி தலைவர் சொல்லுவாரா, பதில் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி தான் வந்து இவங்க வந்து கவனத்தை முழுக்க வச்சிருக்காங்களே தவிர, அப்போ அவரை பார்த்தால் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களை பார்த்தால் இவர்களுக்கு உள்ள வந்து ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா சட்டசபைக்கு வரவிடாமல் அவரை வந்து சிறையில் வைக்க வேண்டும்ங்கிற பிளான் பண்ணி கொண்டு போய் அசிங்கப்பட்டு வந்தாங்க. வீட்டில் போய் அதிகாலையில் காவல்துறையை குவித்து திருச்சி வரைக்கும் அலக்கழித்து கடைசியில் ரிமாண்ட் பண்ண முடியாமல் கூட்டு வந்தாங்க. இப்படியான சூழலில் அவரை வந்து அவர் அவை நடவடிக்கையில் பங்கேற்று அவர் பேசும்போது என்ன பேசுவது, அவருக்கு என்ன பதில் சொல்வது, அவர் எந்த வாழ் போடாலும் சிக்ஸ் அடிப்பார் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவதுன்னு உங்களுக்கு பிரச்சனை. அப்போ வந்து அந்த இவருடைய இமேஜ் சரிஞ்சிடும் இல்லையா, அந்த வெள்ளை வேட்டி பட்டு வேட்டி பட்டு சட்டைக்காரருக்கு வந்து இமேஜ் சரிஞ்சிடும் சிஎம்க்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு இவர் பேச மாட்டார் அப்படிங்கிற முடிவு அவரு தான் எடுத்திருக்காரு. ஏன்னா எனக்கு பேச வராது, ஏதாவது கவுண்டர் கொடுத்து என்னை சிக்கலாக்கி விட்டாங்கன்னா அசிங்கமாகி போயிடும். அப்போ வந்து நீ வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிடுங்க, நாங்கள் பேசுவோம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை அவர் தான் கொடுத்துருப்பார். இப்போ இவராக முடிவெடுத்துலாம் பேசலை, சிஎம் தான் சொல்லியிருப்பார், நீங்கள் பேசுங்க, இந்த மாதிரி வந்து கூட்டத்தில் வந்து சொல்லி செய்தியில் வெளியில் கசிய விடுங்க, நாங்கள் வந்து தான் பேசுவோம்னு சொல்லுங்கள், நீங்களே பேசுங்க எதிர்கட்சி தலைவருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மைச் செயலாளர், திமுக முதன்மைச் செயலாளர், திருச்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு அவர்கள் வந்து எழுந்து அவர் பேசுகிறார். அவர் 3-4 முறை
அமைச்சராக இருந்தவர். அதனால் வந்து அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அவை நடவடிக்கை பற்றி தெரியும். தமிழ்நாடு அரசு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், நீண்ட கால பிரச்சனைகளை பற்றி தெரியும், விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியுங்கிறனால அவர் எழுந்து பதில் சொல்லிடுறாரு. ஏன்னா உங்களுக்கு அமைச்சர்களுக்கு அவரை விட தகுதியானவர் யாரும் கிடையாதுங்கிறது வந்து இருக்குது. அப்படியான சூழலில் தான் அது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வந்து முதலமைச்சர் வந்து ஒரு பேசும் பொழுது சிறப்பு தொகுப்பு பற்றி பேசினாங்க. வார்த்தையை சொன்னார் அவர். அதாவது இந்த மாதிரி வந்து குறுவை சாகுபடிக்கு சிறப்பு தொகுப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது, டெய்லி பேப்பர் படித்தா தெரியும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் நக்கர் பண்ணுற மாதிரி பண்ணார். எதிர்கட்சி தலைவர் எழுந்து திரும்ப பதில் சொன்னார். எல்லாத்தையும் அதாவது அவர்கிட்ட வாயை கொடுத்தா என்ன ஆகுங்கிறத ஒரே இதில் இது பண்ணியாச்சு. அதாவது என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கும்போது நீங்கள் உள்வாங்கிட்டு போகணும். அது என்ன தொகுப்பு அல்லது அது எழுதி கொடுக்குற அதிகாரிகளுக்கு அது அந்த கூறுவார் இருக்கணும். அதாவது சிறப்பு தொகுப்புங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கக்கூடிய விவசாய பொருட்கள். நீங்க உரம், விதைகள், என்ன ரக நெல் அங்கே போடுறது, இந்த பகுதியில் என்ன ரக நெல் போடுறது, அரசு எதெல்லாம் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து வேளாண் துறை அதிகாரிகள் முடிவு செய்து அதை வந்து கொடுப்பாங்க. அதுக்காக ஒதுக்கக்கூடிய தொகை தான் வந்து குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு டெல்டா பகுதிக்கு ஒரு சிறப்பு பேக்கேஜ் வந்து கொடுப்பாங்க. அதை தான் வந்து இவர் சொல்றாரு. ஆனால் கேட்டது என்னன்னா, இந்த வருஷம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு போகம் விவசாயம் பண்ண முடியல. முப்போகம் விளையக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது வந்து இப்போ இருபோகமாகிருச்சு. அந்த இருபோகத்துலேயே வந்து ஒரு போகம் விளையல. அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணுறது? அப்படிங்கும்போது அவர்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும். விவசாயிகள் வந்து நிவாரணம் கேட்குறாங்க. இந்த ஆண்டு வந்து இந்த பருவத்தில் வந்து நாங்கள் நெல் போட்டு இதில் ஒரு 10,000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு கிடைக்குது, ஒரு 30,000 ரூபா கிடைக்குது அப்படின்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு குடும்பம் யோசிச்சு வச்சுருப்பாங்க. ஒரு புதுசாக ஒரு சிகிச்சைக்கு பணத்தை சேர்க்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு குடும்பம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து குடும்ப செலவுகளுக்கான ஒரு இதெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிவாரணத் தொகை கிடைச்சால் வசதியாக இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த அடிப்படையில் இந்த விவசாயிகள் சங்கங்கள் கோரிக்கை அப்படின்னு நீங்கள் வந்து மறியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படியான சூழலில் அதை பற்றி பேசும்போது இவர் நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோன்னு சொல்லி பேசி இதெல்லாம் வந்து பேப்பர் பார்க்கணும் அப்படின்னாரு. பேப்பர் பார்த்தா மட்டும் தெரியாது, எதுக்கு எதை கொடுத்தான்னு போது தெரியறதுக்கு ஒரு அறிவு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்கட்சி தலைவர் நல்லா நாகரிகமாக தான் பேசினார். ஆனால் தெளிவாக சொல்லிட்டாரு. நாங்கள் கேட்குறது வந்து விவசாயிகளுக்கான நிவாரணம். நீங்கள் சொல்கிறது வந்து ஒவ்வொரு முறையும் வந்து வழங்கக்கூடிய எல்லா அரசுகளுமே, ஜெயலலிதா அரசுக்கு தாண்டி அதுக்கு பிறகு வந்து அரசுகள் வந்து எல்லாமே கொடுக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்கன்னா அதுக்கு பேப்பர் படிக்கணுங்கிறது இல்லை, அதை தாண்டி அரசியல் படிக்கணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இதை பார்க்கும்போது நமக்கு வந்து சம்பவம், ஏன்னா ஒரு இதில் வந்துச்சு ஒரு பிரபலமான ஒரு வீடியோ மீம் இருக்கும். ஓரமாக கிடந்த குப்பையை எடுத்து ஓரமாக போட்டார் குசி ஆனந்து அப்படின்னு சொல்லி அந்த அந்த கட்சியினுடைய விழாவில் வந்து நடக்கும்போது அவர் வந்து தூய்மை பணியில் ஈடுபடுறாருன்னு காமிக்கிறதுக்காக அவங்க கட்சி ஆரம்பித்த புதுசில் இவங்களே குப்பையை கொண்டு வந்து ஓரமாக போட்டு வச்சுருந்தாங்க. இவர் வேகமாக வந்து ஒரு குப்பையை பரப்புறதுக்கு முன்னாடியே அந்த குப்பையை எடுத்து கொண்டு ஓரமாகவே போட்டார். ஓரமாக இருந்த குப்பையை ஓரமாக போட்டாருன்னு. அது மாதிரி அதான் அதே மாதிரி தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் வந்து டெய்லி பேப்பரை பார்த்து படித்தாலே போதும் அப்படின்னு சொல்கிற விஷயத்த முதலமைச்சர் பேப்பரை படித்தாவே சொன்னார். இதுதான் நடந்தது சட்டசபையில். அதாவது நீங்கள் பேப்பரை இப்போ படித்தாலே போதும், உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், டெய்லி பேப்பர் படித்தா போதும் அப்படின்னு ஒரு டைலாக். இந்த டைலாக் நீ பேப்பரை பார்த்தா சொல்கிறேன்னா ஓரமாக கிடந்த குப்பையே ஓரமாக போட்ட புசிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்ததான் இந்த டீலிமிட்டேஷன் இந்த பிரச்சனை தான். இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சி வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் பிற எம்பிக்கள் எல்லாரையும் வந்து மீட்டிங்காக கூப்பிட்றாங்க அப்படின்றது வந்து இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா தாவேகா பக்கம் ஒரு எம்பி கூட இல்லை, எதிர்கட்சியில் இருக்க எல்லாருமே அவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறவங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கூட்டத்துக்கு எப்படி எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் போவாங்க? அது ஒன்று. இருந்தாலும் நம்ம மாநிலத்துக்காக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்துக்கு போகிறது வந்து சரியான ஒரு விஷயமா? இது குறித்து சட்டமன்றத்தில் இப்போ ஆளும் கட்சியில் இருக்கவங்களாம் வந்து வரப்போறீங்களா இல்லையா அதை சொல்லுங்க, வரீங்களா இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னே கேட்டுட்டு இருக்காங்களே, இது எந்த வகையில் சரி? இது அவைக்கு வெளியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த முடிவை எடுக்கக்கூடியவர் திமுக தலைவர், அவர் அவையில் இல்லை. திமுக கட்சியினுடைய முடிவை பற்றி சட்டசபையில் வந்து கேட்குறாருன்னா அவருடைய அறிவு எந்த அளவில் இருக்குங்கிறது வந்து சபாநாயகருக்கு தெரியும். ஏன்னா இந்த குறிப்புகள்லாம் அவை குறிப்பில் இடம்பெறாது. ஆமாம், அது வந்து பேசக்கூடிய அந்த அமைச்சருக்கும் தெரியும். அவர் என்னன்னா இது லைவ்ல போகுது, பதிவு வைப்போம், நியூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறது தான். அவை குறிப்பில் இடம்பெறாதுன்னு தெரியும். அவை குறிப்பில் இடம்பெற்றால் தான் அது வந்து அது லீகலான ஒரு இதாக இருக்கும். அப்போ இவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் வர போறீங்களா இல்லையா,
நாங்கள் வந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது, நாங்கள் தகவல் டெல்லியில் வந்திருக்கு. பாஜகவுக்கு ஆதரவாக வந்து திமுக நிலைப்பாடு எடுக்க போகிறது அப்படின்னு இவராக வந்து ஊகங்களுக்கெல்லாம் பதில் சொல்றாரு. பொதுவாக இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்தியாவினுடைய பாராளுமன்ற தொகுதிகள் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து தொகுதிகளுடைய எண்ணிக்கையை மாற்றிக்கலாம்னு சொல்லி இருக்குது. அது 2002 வரும் பொழுது அதை தடுத்தவர் கலைஞர். அன்றைக்கு வந்து வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி, திமுகவினுடைய ஆதரவில் நடைபெற்ற ஆட்சி அன்னைக்கு. அதை வந்து இதே காரணம்தான், இதே காரணத்தை தான் அன்னைக்கு வந்து 80 தொகுதியாக இருந்த உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து 120 தொகுதியும் 130 தொகுதியும், தமிழ்நாட்டுக்கு வந்து 10 தொகுதியும் கூட 8 தொகுதியாக ரொம்ப கூடுதலாக வரப்போகுதுன்னு செய்தி வரும்போது கலைஞர் கடுமையாக எதிர்த்தார். காரணத்தை சொன்னார். நாங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஒன்றிய அரசு அறிவிக்கிறது. அதற்கு முன்பாக ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தில் வந்து 5 பேர் 6 பேர் 7 பேர் இருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு எப்படி வடமாநிலங்களில் ஒரு குடும்பத்தில் 5 பேர் 6 பேர் இருக்காங்களோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருந்தது. நீங்கள் சுதந்திரம் அடைஞ்ச போது பீகாரினுடைய பொருளாதார நிலைமை தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலைமையை எடுத்து பார்த்தீங்கன்னா பீகாரை விட தமிழ்நாடு மோசமாக இருந்தது. இன்னைக்கு அந்த ஒரு டேட்டாவை பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பீகாரை விட பின்தங்கிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இதுதான் நிலைமை. அதாவது 56 மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது சொல்கிறாங்க. நம்ம சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு 56 அது மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது பீகார் என்ன ஒரு நிலைமையில் இருக்குதோ அதை விட தமிழ்நாடு கீழாதான ஒரு நிலைமையில தான் பொருளாதார ரீதியாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் நாம் வந்து என்ன சொல்கிறோம், ஒன்றிய அரசு வந்து மக்கள் தொகை குறைக்கணும், இப்படியே போயிட்டு இருந்தால் மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே போயிடும், அதிகரிக்க வந்து நம்மளுடைய நிலைமை ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழை நாடாக இந்தியா மாறிடும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்து மக்கள் தொகை கட்டுப்பாட்டு இதில் ஈடுபடுறாங்க. பல நாடுகள் அது மாதிரி திட்டங்களை அறிவிக்கிறாங்க. 4 குழந்தை பெற்றாதான் 5 குழந்தை பெற்றாதான் வந்து 2வது மிஞ்சும், 1வது 4வது மிஞ்சும், 3வது மிஞ்சும்னு சொல்லி ஒரு கணக்கு அதன் அடிப்படையில் அதிகமாக இது பண்ணுறது. இப்போ நீங்கள் பாசிபிலிட்டிஸ் ஏன் வந்து நாய் அதிகமாக குட்டி போகுது, ஏன்னா அதுக்கு எவ்வளவு பிழைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான திமிங்கலம் ஏன் வந்து ஒரே ஒரு குட்டியோ 2 குட்டி மட்டும்தான் போடுது, என்ன காரணம்? அதுக்கு வந்து பிழைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தின் அடிப்படையில் தான் மனிதர்கள் அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பு வருது, பிரசவ கால இறப்புகள் வந்து தடுக்கப்படுகிறது, பிரசவத்துக்கு பிறகு குழந்தைகளுடைய இறப்பு தடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு ஒழுங்காக பின்பற்றிய காரணத்தால் அப்படியே இருக்குது. ஆனால் மற்ற மாநிலங்கள் வட மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு 4 மடங்கு மக்கள் தொகை போயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் விலக்கி கலைஞர் 2002 வந்து நமக்கு வந்து 25 ஆண்டு கால விலக்கு வாங்கி கொடுத்துட்டார். அப்போயே டீலிமிட்டேஷன் வந்து 25 ஆண்டுகளுக்கு பேச வேணாம், ஏன்னா நாங்கள்லாம் வந்து கடைபிடிச்சோம், எங்களுக்கு தண்டனை கொடுக்காதீங்க, நீங்கள் சொன்ன ஒன்றிய அரசு சொன்ன திட்டத்தை நாங்கள் வந்து கடைபிடித்த மாநிலங்களுக்கு தண்டனை கொடுக்காதீங்கன்னு சொன்னார். இன்னைக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. இப்போ என்னன்னா நம்ம திரும்ப கேட்கறது என்னன்னா, இப்பயும் அதே நிலைமை தான் இருக்கு. நீ அங்கே எந்த மாற்றமும் வரல, அவன் இன்னமும் 4 பிள்ளை 5 பிள்ளை பெற்றுக்கிட்டே தான் இருக்கான். நான் வந்து ஒரு பிள்ளைக்கு இதாகிட்டோம். இன்னும் சொல்ல போனால் வந்து கல்யாணம் முடிஞ்சோன்னு திருமணத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு பிள்ளை பெற்றுக்கலாங்கிற முடிவுலலாம் வந்து பெரும்பாலான இணையர்கள் வந்து அப்படி முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு சூழல் நம்ம இருக்கக்கூடிய வெளிநாடுகள் போன்ற ஒரு சூழல் நம்ம வந்து வந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னா அது நமக்கு வந்து எதிராக தான் இருக்கும். இப்போ 7.2 இந்தியாவில் வந்து நமக்கு வந்து அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்னா அந்தந்த மாநில 80 தொகுதி கொண்ட உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்கள் எவ்வளோ கூட்டுறீங்களாலும் அது வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில் இந்த 543 அந்த 80 எவ்வளவோ அதுதான் வந்து இருக்கணுமே தவிர அதை தாண்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கை. இதை ஏற்றுக்கொண்டால் இப்போ பிரச்சனையே இல்லைல்ல. நீங்கள் ஒன்று இதுலேயே 543 அடுத்த 25 வருஷத்துக்கு வேணாம், எங்களுக்கு இன்னும் 25 வருஷம் தள்ளி போடுங்க, இந்த 543 கண்டினியூ பண்ணுவோம். இல்லை இதுக்கு மேலே நீங்கள் கூட்டி தான் ஆகணும், அதுக்கு நிறைய மக்கள் தொகை இருக்குது, ஒரு எம்பினால வந்து சமாளிக்க முடியல வட மாநிலங்களில் அப்படின்னா இதே தான் நம்ம கேட்கறது. நீங்கள் வந்து ஒரு மாநிலத்தினுடைய பங்களிப்பு எத்தனை விழுக்காடு இருக்கிறதோ அதே அளவுக்கான விழுக்காடு வந்து மாறக்கூடாது இந்தியாவில் அப்படிங்கிறதான் திமுக கோரிக்கை. இதில் வந்து எப்படி பாஜக ஆதரவாக போக முடியும்? எப்படியாவது வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து சுதந்திரம் பெற்று 2 முறை வந்து நம்ம தள்ளி வச்சுட்டோம். ஒவ்வொரு முறையும் மக்கள் தொகை ஏற்ப இதை வந்து உயர்த்தியாக வேண்டுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. இன்னைக்கு உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. இப்படியான சூழலில் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க செய்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டும் அவங்களுக்கு வருது. அப்போ வரும்பொழுது நம்ம கேட்கறது என்ன, ஃபேரான ஒரு விஷயம், நியாயமான ஒரு மறுசீரமைப்பு பண்ணுங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் குஜராத்தில் எத்தனை எம்பி இருக்காங்களோ அத்தனை எம்பி நீங்கள் உயர்த்துறீங்க அப்படின்னா அதுக்கு பர்சன்டேஜ் இப்போ இன்னைக்கு என்ன பர்சன்டேஜோ அதே அளவுக்கான பர்சன்டேஜ் உயர்த்துங்க, தமிழ்நாட்டுக்கு அதே அளவுக்கு உயர்த்துங்க. இதுதான் நம்ம கேட்குறோம்.
சார், இந்த காவிரி பிரச்சனை வரும்போது முதலமைச்சர் வந்து நான் நேரடியாக கர்நாடகாவுக்கு வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சாரு. ஆனால் அது வந்து ரொம்ப தப்பான ஒரு முடிவு அப்படின்ட்டு எதிர்க்கட்சி உட்பட எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருமே வந்து போகாம இருந்தார். ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறேன்னு நீங்கள் அதுக்கப்புறம் போகலை, என்னதான் உங்களுடைய மனநிலையாக இருந்தது, அதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு முதலமைச்சர் அவர்களுமே வந்து ஒரு பதிலை சொன்னதையும் பார்க்க முடிஞ்சுது. ஒத்திவைப்பு தீர்மானம் அவர் கொண்டாரு காவிரி பிரச்சனை தொடர்பாக. அதுலதான் அவர் பதில் சொல்லியிருந்தாரு. அதுல அவர் பதில் சொல்லியிருந்தாரு. கூடுதலா பிரேமலதா அவர்கள் வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி அது சொல்லியிருந்தாங்க. அதுவே வந்து ரொம்ப அருமையா இருந்தது. இதை பத்தி இல்லை, அவரு முதலமைச்சருக்கு முதல்ல புரிதல் இருக்கானே தெரியல. காவிரி பிரச்சனை பற்றி ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் எப்படி நடந்துக்கணும், இரண்டாவது இந்த பிரச்சனைங்கிறது எவ்வளவு ஆண்டுகளாக நீடிக்கிறது, இந்த பிரச்சனையில் வந்து எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது, கர்நாடகா ஒரு நம்மளுடைய சகோதர ஒரே தேசிய, அதாவது மரபினம் தான், திராவிட மரபினம் தான் அவங்க. ஆனாலும் கூட வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறது, பாசன பரப்பை வந்து தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு இருந்தது, காவிரியினுடைய பாசன பரப்பு அது இன்றைக்கு எவ்வளவு சுருங்கி இருக்கின்றது, கர்நாடகாவுடைய பாசன பரப்பு எந்த அளவுக்கு இருந்தது, அது இன்றைக்கு எவ்வளோ பெரிய எத்தனை மாவட்டங்களுக்கு விரிவடைந்திருக்குங்கிறத வந்து நம்ம வந்து நிறைய புத்தகங்கள்லாம் வந்து வெளியே இருக்கின்றன. அந்த பல நெடுமாறன் கூட அந்த புத்தகத்தை ஒரு புத்தகம் எழுதிப்பார் காவிரியை பற்றி. அது மாதிரியான பல புத்தகங்கள் வந்து வெளியே இருக்கின்றன. காவிரியில் நான் வந்து எவ்வளோ தூரம் இழந்திருக்கோம், நம்மளுடைய உரிமையில் எவ்வளோ இழந்திருக்கோங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் உட்காந்து அவர் படிக்கணும்னு சொல்லலை. இதை பற்றி படித்தவர்களிடமானது ஒரு தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குறைந்தபட்சம் வந்து யார்ட்டையாவது என்ன விஷயம் பேசணும் அப்படிங்கிறது. அவருடைய புரிதல் எப்படி இருக்குன்னா, அந்த ஐக்கியூ லெவலுங்கிறது வந்து 2 நாடுகள் உட்காந்து பேசும்போது 2 மாநிலம் உட்காந்து பேசக்கூடாதா அப்படின்னு ஒரு நாட்டு அதிபர் மாதிரி நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காரு. அது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்களில் வரக்கூடிய நதிநீர் தாவாக்களை தீர்ப்பதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக போவது, நடுவர் மன்றம், இன்னும் சொல்ல போனால் அதுக்கு தனியாக ஒரு ட்ரிபியூனல், அதாவது ஒரு வாரியம், ஒரு போர்டு அமைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் சரியாக இருக்குமே தவிர, ஏன்னா 2 நாடுகளுக்கு இடையில பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உலகத்தில் பல நதிகள் வந்து 2 நாடுகளை தாண்டி ஓடுது. இப்போ இந்தியாவிலிருந்து ஓடக்கூடிய நதி பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய நதிகள் இருக்குது. அதே மாதிரி பிரம்மபுத்திரா வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் 2-3 நாடுகளுக்கு போகுது. அப்படியேப்பட்ட சூழலில் அந்த நாடுகளுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனைலாம் பெருசாக வர்றதில்லை. அந்த ரிவர் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கும்போது எடுத்திங்கன்னா அது வந்து பேசுறது ஜெனிவாவில் தனியாக அதுக்குன்னே அமைப்பு இருக்குது. இப்போ இரு நாடுகளுக்கு இடையில வந்து அந்த நதிநீர் வருது அப்படின்னா அதை எடுத்து பேசுவதற்கு அமைப்பு இருக்குது. அதன் மூலமாக அவர்கள் கட்டுப்படுத்தி அவர் அழுத்தம் கொடுத்து அரசுகளை பணிய வைப்பார்கள். இந்த மாதிரி புதிய அணை திட்டம்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்படியான சூழலில் தமிழ்நாடும் கர்நாடகாவும் 2 நாடுகள் கிடையாது, 2 மாநிலங்கள். இதனுடைய பிரச்சனை வந்து பேசுவதற்கு வந்து ஒன்று நீதிமன்றத்தில் பேசணும். நீதிமன்றம் வந்து ஒரு ட்ரிபியூனல் அமைக்குது, அதில் வந்து பேசி ஒரு தீர்ப்பு வருது. அதில் சொல்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லி தமிழ்நாடு சொல்லுது. நியாயத்துக்கு நமக்கு பெற வேண்டியது வந்து 405 டிஎம்சி நமக்கு கிடைக்க வேணும். ஆனால் இன்றைக்கி 175 தான் நமக்கு வருது. இதை நம்ம ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கோம். இப்போ வந்து கபினி வந்து கேரளாவில் மழை பெய்யுறதுனால கபினி அணை நிரம்பியுது, அதனால திறந்து விட்றாங்க. இப்போ வந்து கேரளாவில் மழை பெய்யலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த தண்ணி வராது. இப்போ கேரளாவில் மழை பெய்கிற காரணத்தினால கபினியை திறந்து விட்றாங்க, அதன் மூலமாக தண்ணி வந்துட்டு இருக்குது. இது எது எப்படியே நமக்கு தண்ணி வந்தால் சரிதான், விவசாயிகளுக்கோ அல்லது நம்முடைய மற்ற குடிநீர் திட்டங்களுக்கோ தண்ணி வந்தால் சரிதாங்கிற மாதிரியான நிலைமையில நம்ம இருக்கோம். ஆனாலும் கூட முதலமைச்சருக்கு அந்த புரிதல் இல்லைங்கிறது தான் இன்னைக்கு அவருடைய பேச்சின் மூலம் தெரிந்தது. அதை அவர் டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், அல்லது அவருக்கு புரிகிற மொழியில் யாராவது பேசக்கூடிய நண்பர்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதை விட்டு இந்த முடிவை எடுத்தேன். வரலாற்று வன்கொடுமையாக அவருக்கு இருக்கக்கூடிய நண்பர் வந்து மொபைல் ஃபோன் எடுத்து கூட்டத்தை போட்டோ பிடிக்கிறதா இருக்காரு. இப்படி சொல்லக்கூடியவர்கள் யாரும் அவர்கிட்ட இல்லைங்கிறதா வந்து பரிதாபத்துக்குரிய நிலைமை. சரி, இப்போ இந்த மேகதாது அந்த பிரச்சனையை எடுத்தால் கூட இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இல்லாட்டி இந்த பிரச்சனைக்கு தற்போது ஏதாவது ஒரு சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நடுவர் மன்றம்ன்ற அந்த விஷயத்தை வந்து கொண்டு வரதுக்கு முதல் மனிதராக நின்றவர் யாருன்னு பார்த்தோன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இந்த மாதிரி தமிழ்நாட்டை சார்ந்து எந்த ஒரு வளர்ச்சி, எந்த ஒரு சிறப்பான விஷயம் இருந்தாலும் அவரை தவிர்த்து வந்து பேச முடியாது அப்படின்றது தான் ஒரு உண்மையும் கூட. இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள். இறந்தும் வென்றவர் கலைஞர் அப்படின்றது ஒரு வரலாற்று பதிவு. அவரை பற்றி சில விஷயங்கள் நினைவு கூர்ந்து நிகழ்ச்சி நிறைவு பண்ணலாம். கண்டிப்பாக சுமையா, நம்ம குறிப்பாக டெய்லி இமிடேஷன் பேசும்போது கூட வந்து கலைஞரை பற்றி தான் பேசணும். கலைஞரை தொடாமல் நான் வந்து தமிழ்நாட்டினுடைய எந்த அரசியலையுமே பேச முடியாது அப்படிங்கிறது தான். அவருடைய 75 ஆண்டு காலத்து அந்த 25 வயதுக்கு பிறகு வந்து அவருடைய பெயர் வராத நாளே இல்லை. கடைசியாக வந்து முதுமையின் காரணமாக அவர் வீட்டில் முழங்கக்கூடிய சூழலில் மட்டும்தான் வந்து அவருடைய அறிக்கையோ
ஏதோ வராமல் இருந்ததே தவிர அவருடைய பேரோ அவரை பற்றியான பேச்சுக்களோ அவருடைய கருத்துக்கு மறுப்போ இந்த மாதிரி அவருடைய அறிக்கையோ வராத நாளே இல்லைங்கிறது தான் 75 முக்கால் நூற்றாண்டு தமிழ்நாட்டினுடைய வரலாறாக இருந்தது. இப்படி ஒரு சாதனையை உலகத்திலே எந்த ஒரு தலைவனும் சாதித்தது கிடையாது. நீங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வந்திருக்கலாம். ஆனால் இயற்கை வாய்ப்பு வழங்குறது ஒன்று, மக்கள் அதிகாரம் வழங்குறது ஒன்று, அவர்கள் வந்து அரசியலில் நிலைப்பது ஒன்று, இது மாதிரியான 3 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனால் இயற்கையும் வாய்ப்பு வழங்கினது, தொடர்ந்து மக்கள் வந்து அதிகாரத்தை வழங்கினது, அதே மாதிரி அரசியலையும் நிலைத்திருந்தது. இது 3ஐயும் வந்து செய்தது கலைஞர் மட்டும்தான். அந்த சூழலில் அதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அவர் வந்து எவ்வளோ தூரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தார். நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பியாக அவரை ஏன் பார்க்கணும் அப்படின்னா அவ்வளவு திட்டங்கள். நீங்கள் வந்து எதையுமே நீங்கள் கடந்து போக முடியாது. ஒன்றும் இல்லை, வரக்கூடிய ஆகஸ்ட் 15 இன்னும் 8 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து விஜய் வந்து கொடியேற்ற போகிறாருன்னா அந்த உரிமையை வாங்கி கொடுத்தது கலைஞர். இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்கு தம்மை வந்து பல்வேறு மாநிலங்கள் ஒப்பு கொடுத்து கொண்டன. நமக்கும் வந்து இந்தியாங்கிற ஒரு கான்செப்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தது. வெள்ளைக்காரர்கள் வந்து கிழக்கிந்திய கம்பெனியை வந்து அவன் வந்து ஒவ்வொரு பகுதியாக விலைக்கு வாங்கி நாடுகளை பிடிச்சி கூலிக்கு ஆள் பிடிச்சி சண்டைக்கு பாளையக்காரர்களை விரட்டி விட்டு ஒவ்வொன்றா பிடிச்சி கடைசியில் ஒரு நாடாக உருவாக்கணும் இல்லையா? அந்த உருவாக்கிய அந்த நாட்டுக்கு அது ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களும் வந்து ஒப்பு கொடுத்துக்கிட்டாங்க. இந்த கான்செப்ட், இந்த ஐடியாவை ஏற்றுக்கிறோன்ட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலில் மாநில முதலமைச்சர்களுக்கு கொடியேற்றக்கூடிய அதிகாரம் இல்லாமல் இருந்துச்சு. குடியரசு தினமாக இருக்கட்டும், சுதந்திர தினமாக இருக்கட்டும், அந்த அதிகாரம் இல்லாமல் இருந்தது. அப்போ வந்து சுதந்திர தினத்தின் அன்று குடியரசு இதை கொடியேற்றக்கூடிய உரிமையை மாநில முதலமைச்சர்களுக்கு வழங்க வேண்டும் சொல்லி வாங்கி கொடுத்தவர். இப்போ இன்றைக்கி விஜய் கொடியேற்றுறாருன்னா எம்ஜிஆர் சொன்னது அது. நான் கொடியேற்றினானா அதுக்கு நான் வந்து இந்த உரிமையை வாங்கி கொடுத்தது கலைஞர்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்ன விஷயம் அது. அதே மாதிரி தான் வந்து இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லிகிட்டே போகலாம். கலைஞரை பற்றி பேசுவது என்றால் தனி நிகழ்ச்சியாக ஒரு நாள் முழுக்க இல்லை, ஒரு வாரம் பேசுகிற அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கு கலைஞருடைய நினைவு நாள் என்கிற ஒரு காரணம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இந்த நாள். தொடர்ந்து கலைஞருடைய செயல்பாட்டை நம்ம வந்து அன்றாடம் பேசக்கூடிய அரசியலில் கலைஞரை தவிர்த்து விட்டு பேச முடியாதுங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய சாதனை. சார், படம் பார்த்து கதை சொல்லுவோம். இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ காமிக்க போறேன். எப்படி முகம் சுளிக்கிறாருன்னு மட்டும் பாருங்க. அவரு அதாவது இந்த அரசுல வந்து உருப்படியான ஒருத்தர்னா எனக்கு தெரிய சபாநாயகர் மட்டும்தான். அவர் வேறொரு கட்சியில இருந்து வந்தவர், அதிமுகலேருந்து வந்தவர், அவை நடவடிக்கைலாம் தெரிஞ்சவர். இவங்களுடைய அதாவது இந்த 106 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 106 பேருடைய சேட்டையை வந்து அவரால் சகித்து கொள்ள முடியலைங்கிறது நமக்கு புரியுது. அவரை கழித்து விட்டு பார்த்தா 105 பேர். ஏன்னா இவர்களுடைய அமைச்சர்கள் எழுந்து பேச எழுந்தாலே அவர் எரிஞ்சு விழுகிறார். அது ஆதவர்ஜனாக இருந்தாலும் சரி, மரிய வில்சனாக இருந்தாலும் சரி, அவர் வந்து எரிஞ்சு விழுகிறாரு. ஏன்னா அவை நடவடிக்கை எப்படி இருக்கணுங்கிற அடிப்படை கூட புரிஞ்சுக்காம பழைய வீடியோவாவது உட்காந்து பாருங்கப்பாங்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. ஆனால் அவர் சொல்லியும் கொடுக்க முடியாத நிலைமை. அதாவது அதே நேரத்தில் ஓரளவுக்கு ஜனநாயகபூர்வமாகவும் நடந்துக்கிறாங்கிறது மாதிரி தான் இது வரைக்கும் தெரியுது. இதுக்கு மேலே எப்படிங்கிறது இல்லை. முழுமையாக அவைக்குள்ள இருந்தவங்க கேட்டால் தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரியான அமைச்சர் இருந்துச்சு பேசுறது இருக்குல்ல, இந்த பதிய வைக்கிறது நகைச்சுவைன்னு சொல்லிட்டு அது அவர் வந்து அவருடைய ரியாக்ஷன் வந்து இதுவரை நம்ம பாத்திராத ஒரு ரியாக்ஷன். அந்த இனிமேல் அது வாமிட் மீனுக்கு அதான் போடலாம்னு கடுப்பேற்றுறாங்க ஒரு ஆளுங்கிற மாதிரி தான் இருக்குது. பொதுவாக வந்து பட்டிமன்றங்களில் சொல்லும்போது மதுரையில் ஒரு பட்டிமன்றத்தில் பேசியிருப்பாங்க. அது வந்து யூடியூப்பில் இப்போ வராது. அந்த காலத்துலலாம் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகாது. ஒரு கோயில் திருவிழா நைட்டு பேசிட்டு வந்து கை தட்டியிருப்பாங்க. சூப்பராக தட்டுறாங்கன்னு சொல்லி அந்த ஜோக் எடுத்து ஊராக சுற்றிட்டு திரிவாங்க. அதே மாதிரி தான் இவரும் இப்போ வந்து சட்டமன்றம் வரைக்கும் ஜோக்கரை சுற்றிட்டு இருக்காரு. நான் வந்து நகைச்சுவையாக குறிப்பிட்டேன், அதாவது அவை குறிப்பில் ஏற்றுறாராம். ஊரை அடித்து உலகில் போட்டார்கள்னு சொல்லி அவை குறிப்பில் ஏற்று அது இன்னும் நகைச்சுவையாக சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இன்னும் என்னதான் பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிலைமை. ஃபைன் சார், திரும்பவும் திங்கட்கிழமை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் திங்கள் இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.